பொன்னேரியில் கடந்த 3 மாதங்களில் அரிசி மூட்டை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்ததால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கடந்த 3 மாதங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அந்த வகையில் 26 கிலோ அரிசி மூட்டை 400 ரூபாய் வரையும், சர்க்கரை கிலோவுக்கு 30 ரூபாயும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் எளிய மக்கள் மட்டுமின்றி தங்களது வியாபாரமும் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். வெளியூர்ல எல்லாமே நெல்லுங்களை வாங்கி அதாவது பதுக்கி வச்சுட்டு ஃபுல்லாவே நெல் ஏறிடுச்சு. நெல் ஏறினால நம்ம அரிசி வியாபாரம் ரொம்ப பாதிக்குது. ஆனால் முந்தி மாதிரி மக்கள் அந்த அளவுக்கு அரிசி இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபுல்லாக காலையில் ஈவினிங் எல்லாமே டிஃபன் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். அரிசி குறைஞ்சாலும் இருந்தாலும் இந்த அளவுக்கு விலையுறு அடிப்படை மக்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால் அரசு இந்த விவசாய நிலங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தால் இது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எங்களுக்கு எல்லாமே பாதிக்குது. இந்த பெட்ரோல் போடுறது வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு எல்லாமே எங்களுக்கு அடிபட்டு போகுது விலைவாசி ஏறதுனால. இதெல்லாமே கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் மக்களுக்காக நடுத்தர மக்களுக்கெல்லாம் பார்த்து எங்கள் வாழ்வாதார உயர்த்துன்னு கேட்டுக்கிறோம். இதேபோல் காய்கறிகளின் விலையும் கிலோவுக்கு 30 முதல் 50 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விலை உயர்வால் பொதுமக்கள் வாங்கும் அளவை குறைத்துள்ளதாகவும் வியாபாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வியாபாரிகளுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. வாங்க முடியல எங்களால். வாங்கி விற்கிறவங்களுக்கும் அதோட அங்கே விற்கிறதோட நாங்கள் இங்கே வாங்கிட்டு வந்து விற்கிறது எங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைச்சா தான் நாங்கள் விற்க முடியும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் ஏற்றிட்டாங்க. டீசல் விலை ஏறதுனால நாங்களும் ஒன்றையும் பண்ண முடியல. எனவே வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.